வணக்கம் நண்பர்களே. கரூர் துயர சம்பவத்துக்கு அப்புறம் தமிழக வெற்றி கழகத்து மேலேயும் தலைவர் தளபதி அவர்கள் மேலேயும் எவ்வளோ பொய்யான விமர்சனங்கள் வச்சியும் இந்த சோசியல் மீடியா மற்றும் பிற கட்சி நபர்கள் என்னென்ன சொல்லியும் இன்னும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எந்த ஒரு நிதி உதவியும் செய்யலை, அவங்கள போய் நேரில் பார்க்கல அப்படின்னு சொன்ன எல்லாருக்குமே சொல்லு இல்லை, முக்கியம் செயல்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் செயலாலே அதை செஞ்சு காமிச்சிருக்காரு. அவர் மேல விமர்சனம் வச்ச எல்லாருக்குமே திருப்பி பதிலடி கொடுத்துருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் கரூர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எந்த நிதி உதவியும் செய்யலைன்னு சொன்னாங்க. அவர் செயலாலே காமிச்சாரு. அவரால் முடிஞ்ச நிதியுதவியை செஞ்சாரு. அது மட்டும் இல்லாம கட்சி நிர்வாகிகளுக்கு கரூர் துயர சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்ன தேவையோ அதை செய்து கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இன்னும் போய் பார்க்கல, இன்னும் எதுவும் பண்ணலை, அவங்கள சந்திக்கல அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் வச்சவங்களுக்கு போய் பார்க்க முடியாது, பர்மிஷன் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கால் மூலயமா அவங்க ஒவ்வொருத்தருக்கிட்டையும் பேசி ஆறுதல் சொல்லி அழுதுருக்காரு. இப்போ அவங்கள நேர்லேயே பார்க்க சந்திக்க ஏற்பாடு நடந்து நாளைக்கு அவங்க பாதிக்கப்பட்ட கரூர் மக்களை சந்திக்க போறாரு. அவரு இந்த விமர்சனம் பண்றவங்களுக்கும் அவர் இது பண்ணல அது பண்ணலன்னு சொல்றவங்களுக்கும் திரும்ப சொல்லி அதை புரிய வைக்கணும், அதை தெளிவுபடுத்தணும்னு நினைக்காம அதை செயலால அவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்றத தமிழக வெற்றி கழகமும் தலைவர் தளபதி அவர்களும் பிற கட்சி நிர்வாகிகளுக்கும் இந்த தப்பான விமர்சனங்களை பரப்புற சோசியல் மீடியாவுக்கும் பதிலடியும் அதை எந்த ரீதியில எந்த முறையில சொல்லணும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. எதெல்லாம் நீங்க பண்ணல செய்யல அப்படின்னு சொல்லியிருக்கீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு பதிலா சொல் மூலியமா காட்டாம செயல் மூலியமா காட்டுறதுதான் எங்க தமிழக வெற்றி கழகமும் தலைவர் தளபதி அவர்களும் அதன் வழியில நடக்கிறவங்க தான் தமிழக வெற்றி கழக தொண்டர்களும். இந்த வீடியோவை கண்டிப்பா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.